ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் யூஸரா? அதாவது நீங்கள் சாம்சங் ஃபோனில் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கீபோர்டில் சில சேஞ்சஸ் செஞ்சுட்டீங்க. அதாவது சில நேரம் கீபோர்டை தீமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி கீபோர்டை ஃபார்மேட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சைஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் கீபோர்டில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் ஆல்ரெடி கீபோர்டில் செய்யக்கூடிய சேஞ்சஸ்க்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கீபோர்டில் ஏதாவது சேஞ்ச் செஞ்சுட்டு பழையபடி உங்களால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ்னால கீபோர்ட் சரியாக ஒர்க் ஆகலை, உங்களால் யூஸ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு திரும்ப பழையபடி சேஞ்ச் பண்ணிக்க தெரியலையா? அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலில் சாம்சங் கீபோர்டை மட்டும் எப்படி டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களாலையுமே உங்கள் சாம்சங் ஃபோனில் கீபோர்டை ரீசெட் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க கீழே போயிட்டு சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கீபோர்ட் செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த சாம்சங் கீபோர்ட் அப்படின்றத கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களான்னா லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரீசெட் டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே ரீசெட் கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்களால் கீபோர்டை செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் இரேஸ் பர்சனலைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்சனலைஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருப்பீங்களா இருந்தால் அதையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பர்சனலைஸ் டச் ரெகக்னேஷன் டேட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம சாம்சங் கீபோர்டை டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணுறது. ஸோ நீங்களுமே கீபோர்டில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் உங்களால் இந்த வீடியோ மூலமாக கீபோர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகாட்டி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.